ஜெய் சத்குருநாதா. எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடத்துல இந்த பதிவில் சொல்ல வந்திருக்கேன். நாளைக்கு ஜனவரி 26 அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குடியரசு தின விழா அப்படின்றது மட்டும்தான் ஞாபகம் வரும். ஸோ விஷயம் தெரியாதவர்களுக்கு, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நாளைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு உன்னதமான மகாத்மாவினுடைய சித்தி தினம். யாருப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஷ்மர். இந்த பீஷ்மர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கங்கையின் மைந்தராக போற்றக்கூடியவர். மகாபாரதம், அதாவது துவாபர யுகத்தில் கண்ணபெருமான் காலத்தில் வாழ்ந்த ஒரு உத்தமமான மகாத்மா. அவர் கங்கை மைந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய போற்றக்கூடியவர். தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதிக்கிட்டேருந்து அரசியலை கற்றுக்கொண்டார். வேதங்களை வசிஷ்ட மாமுனிவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டார். வில்வித்தையெல்லாம் பரசுராமர்கிட்டேருந்து கற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மகாத்மா. அவருடைய சித்தி தினம்தான் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி போற்றப்படுதோ, ராதைக்கு ராதாஷ்டமி போற்றப்படுதோ, அதை போல் இந்த பீஷ்மாச்சாரியாருக்கு பீஷ்மர் அஷ்டமி தினத்தில் அன்னைக்கு தான், அதாவது நாளைக்கு வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி அன்று தான் பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய பூத விடலை நீத்து தேவலோகத்துக்கு சென்ற நாள். அவருக்கு ஒரு அற்புதமான வரம் இருக்குது. என்னவா, தன்னுடைய உயிர் இன்றைக்கி தான் போகணும்னு அவர் தீர்மானித்தா அன்றைக்கி தான் அவர் உயிர் போகுமா. தன்னுடைய விருப்பத்தின், அதாவது நம்மலாம் போகிறதா இருந்தால் அது என்றைக்கு வேணாலும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும். ஆனால் அவருக்கான வரம் என்னவா, நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் உயிரை விடுறேன்னா அத்தனை மணிக்கு அத்தனாம் தேதி கரெக்டாக உயிர் விடலாமா. அப்படிப்பட்ட ஒரு வரம் அவருக்கு கிடச்சிருக்கு. மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் விட்ட அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு தருமனுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்து நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் தந்தவர் அவர் தான். வேதவியாசர் இயற்றினாலும் அதை தருமனுக்கு நல் உபதேசம் செய்து இந்த லோகத்துக்கு கொடுத்தவர் பீஷ்மாச்சாரியார். அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியாருடைய உயர்ந்ததான சித்தி தினம் அன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒன்று படிக்க தெரிஞ்சவங்க குருநாதனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து படிக்கணும். இல்லைப்பா அப்படின்றவங்க யூடியூப்பில் போயிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டாலாவது கேட்டு பீஷ்மாச்சாரியாருடைய அருளை பெறணுங்கிறத பிரார்த்திக்கிறேன். சாய்ராம்.